இந்த வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது வெளியிடும் போது அவர் போய் ட்ரெயின்ல ஏறி டிராவல் பண்ண ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போவார். அங்க பூரா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா டிராவல் பண்றாங்க. ஓசியில போறதுனால குழந்தைங்க பூரா வந்து ஃப்ரீயா போறதுனால ஸ்கூல் பிள்ளைங்களை பூரா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இவர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பேசுவார். நீ என்ன பண்ற, உங்க அப்பா என்ன பண்றாங்க, உங்க வீடு எங்க இருக்கு, நீ அந்த குழந்தைகள் என்ன பண்ண போகுது, அவங்களுக்கு என்ன தெரியுது? ஆனா அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும் தெரிஞ்சாதான் அவருடைய வயசு 75. ஆனா 15 என்ன நினைக்கும் தெரிஞ்சாதான் இன்னும் 15 வருஷத்துக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் பார்லிமெண்ட்ல அறிவிச்சாரு. என்னங்கடா இவ்வளவு கதறீங்க, இப்பதானே 3வது முறை அப்படின்றார். இவங்க என்ன சரி 75 ரிட்டையர்மெண்ட் எல்லாரும் கதறாங்க. 75 வயசுல ரிட்டையர்ட் ஆக எப்படா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் சொன்ன ரூல்ஸ்ல அடுத்த நமக்கு கிடையாது அப்படின்ட்டார். 75 மோகன் பாகவத் சொல்லிட்டாரு. நம்ம ஆட்களுக்கு ஹிந்தி தெரியாது, மோகன் பாகவத்தை பிடிக்கவே பிடிக்காது. மோகன் பாகவத் வந்து அவர் பேசும்போது RSS உடைய சத்சங்க சாலக்கு வந்து பேசும்போது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அதோடைய ஆத்தர் ரெஃபர் பண்ணி அவர் இந்த மாதிரி வழிகாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதை 75 ரிட்டையர்ட் ஆகணும் மோகன் பாகவத் அறிவுரை. இவங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்க அடிக்குமா? மோகன் பாகவத் 75 வயசு, அவரையும் காலி பண்ணிடலாம், இவரையும் காலி பண்ணலாம். RSS பத்தி எங்களுக்கு தெரியவில்லை. RSSல தலைவருக்கான ரிட்டையர்மெண்ட் அவங்க நினைச்சாதான். RSS தலைவர் வந்து நீங்க நினைச்சா எலெக்ஷன்ல முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு முடியாம சிந்திக்கும் திறன் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போப்பாண்டவர் மாதிரி, புரியுங்களா? இடையில வந்து யாருமே அதை மாற்ற முடியாது. அதேதான் நம்முடைய பாரத பிரதமர் குணாந்திரன். அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட்? அவர் பீஷ்மர் மாதிரிங்க, அவர் தான் முடிவெடுப்பார். வேற யாரும் டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை. RSS அவருக்கு சண்டையா? RSS ஆசைப்படுகிற அத்தனையுமே நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி இப்ப நம்ம ஊரில் நிலைட் ஆயிருக்கிறார். கற்பனை பண்ண முடியுமா? இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அத்தனை பேர் RSS ஒரு காலத்துல தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு இந்த நாட்டில் தலைமை பீடம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமா மாத்திட்டு இப்படிப்பட்ட ஒரு பெருமையை கொடுத்தவரை RSS எப்படி வந்து டிஃபர் ஆகும், எப்படி இவங்க என்ன ஆசைப்படுறாங்க? அவங்க என்ன எப்படியாவது நடந்துராதான் சொல்லும் போது என்ன நடக்குங்கிற ஒரு கனவை எல்லாம் பெறுவர். திரு வினோஜ் அவர் குறிப்பிட்டார், கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு 2004 to 14 எவ்வளவு ஸ்கேம் எடுத்து பாருங்க. நீங்க சும்மா சொல்றீங்க UPA 1 and 2 ஸ்கேம்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் 15 சேனல் அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்டிகல் போட்டு வச்சிருக்கான். 15 ஊழலா சொல்றான். காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து ஒண்ணு பாக்கி கிடையாது. ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து எல்லா துறையிலும் இஸ்ரோ வரைக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரத பிரதமர் 11 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு முன்னாடி 11 வருஷமா குஜராத்துடைய முதலமைச்சர்